சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எடுத்து சுட்டு கொன்னுடுவேன். யார்கிட்ட வச்சுக்கிற? இத பாரு, நீயே செலியனை கடத்தி வச்சுக்கிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி என்கிட்ட வந்து என்ன டிராமா பண்றியா? அத நம்பறதுக்கு நான் என்ன முட்டாளாடா? என்ன சார் சொல்றீங்க? நான் கடத்தி வச்சிருக்கேனா? சார், உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க சார். சும்மா செழியனை நான் இந்த இடத்துல பார்த்ததோட முடிஞ்சு போச்சு. செழியனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். போங்க சார், போய் வேற பக்கம் தேடி பாருங்க, இல்லைன்னா விசாரிச்சாவது பாருங்க சார். அதை விட்டுட்டு என்கிட்ட வம்புக்கு வந்துட்டு இருக்கீங்க. டேய், என் கோவத்தை கிளப்பாதரா. மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்ல நடக்கிறத வேற. அவ்வளவுதான். நீ யோ என்ன பைத்தியமா? சத்தியமா எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரோ பிளான் பண்ணி ஒரு பொண்ணு மூலமா லெட்டர் கொடுத்து செழியனை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு போயிருக்காங்க. நீங்க தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணி செழியனை இழந்துடாதீங்க சார். சார், சாமி மேல சத்தியமா செழியனா நான் கடத்தல. என்ன நம்புங்க சார், என்னால அவ்வளவுதான் சார் சொல்ல முடியும். டேய், நீ சொல்றதுல உண்மைதானடா? சார், நான் எதுக்கு சார் செழியனை கடத்த போறேன்? சார், என்னோட ஒரே நோக்கம் எங்க அக்கா பொண்ணு கலைவாணி மட்டும்தான். தேவையில்லாம உங்ககிட்ட மோதி நானே என் வாழ்க்கையை எப்படி சார் கெடுத்துக்குவேன்? சார், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். சார், தயவு செஞ்சு நீங்க வேற பக்கம் தேடுங்க. செழியனுக்கு என்னாச்சுன்னு விசாரிச்சு பாருங்க. செழியன் இப்ப ஆபத்துல இருக்கான் சார். தயவு செஞ்சு அவனை காப்பாத்துங்க. சரி, நான் உன்னை நம்புறேன். செலியனை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. என்ன மம்மி காணோம்? வெயிட் பண்ணு ரேஷ்மா. விஸ்வநாதா, அக்கா, என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு பதட்டமா ஓடி வர? செழியனுங்க? அக்கா, செலியனை யாரோ திட்டம் போட்டு கோவில் வாசலுக்கு வர வச்சு கடத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? கடத்திட்டாங்களா? எதை வச்சு சொல்ற? என் புள்ளைய கடத்துற அளவுக்கு யாருக்குடா தைரியம் இருக்கு? யாரா நீங்களா? என்னதுக்குடா இங்க கூட்டு வந்திருக்கீங்க? ஏய், உன்னை வச்சு எங்களுக்கு சில காரியம் ஆக வேண்டியிருக்கு. நீ பேசாம இருந்தானா நாங்க எங்க வேலையை முடிச்சிட்டு உன்னை பாதுகாப்பா அனுப்பி வச்சிருவோம். ஏடா கூடமா ஏதாவது பேசின பரலோகத்துக்கு பார்சல் பண்ணிடுவோம். எது வசதின்னு நீயே முடிவு பண்ணிக்க. டேய், நான் யாரு, என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம விளையாடுறீங்க? டேய் 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 டேய், நிறுத்துடா. நீ ஆதிசங்கரியோட புள்ள. உங்க அப்பன் பேரு சுப்பிரமணி. உன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு முத கொண்டு எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதான்டா உன்னை தூக்கிட்டு வந்திருக்கோம். டேய், இழுத்துட்டு வாங்கடா. சரிண்ணே. டேய், வாடா. வாடான்றல. ஷோ, கார் ரன்னிங் ஆகி போகும்போது டோர் ஓபன் ஆகுது. கார் நிக்கும் போது இறங்கி தப்பிச்சிடலான்னு நினைக்கும் போது டோர் லாக் ஆகுது. இப்ப நான் எப்படி வெளியே போறது? இந்த வண்டியோட ஓனர் ஒரு லூசா இருப்பான் போல. அதான் வண்டியோட டோரும் லூசா இருக்கு. அந்த முத்துப்பாண்டிங்கிற லூசு கிட்ட இருந்து தப்பிச்சு இப்படி மாட்டிட்டு தவிக்க வேண்டியதா இருக்கு. திருச்செந்தூர் முருகா, உன் பக்திக்கு வந்த சோதனைய நீதான்ப்பா தீர்த்து வைக்கணும்.
கொஞ்சம் கரணை காட்டி இந்த டோரை ஓபன் பண்ணி என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வா. கோவில்ல வேற என்னை தேடுவாங்க. அவங்க கிட்ட நான் என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. முருகா, இனி நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் செழியனோட உயிருக்கு தான் ஆபத்து. யாரு என்ன நோக்கத்தோட கடத்துனாங்கன்னு தெரியல. விஸ்வநாதா, அக்கா நீ உடனே இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி தகவல் சொல்லு. மொத்த போலீஸையும் இறக்கு. இன்னும் 1 மணி நேரத்துல என் புள்ள எந்த குறையும் இல்லாம வந்தா. சரிக்கா. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய், ஏய். ஏய், யாரா நீங்கெல்லாம்? உங்களுக்கு என்னடா வேணும்? விடுங்கடா என்ன. அமைதியாவே இருக்க மாட்டோம் போலியா? ஏய், விடுங்கடா. யாரா ஏய். காமெடி பண்ணிட்டு இருக்கான்? ஏய், என்ன விடுங்கடா. யாரா நீங்கெல்லாம்? என்னடா வேணும்? கேக்குறேன்ல, சொல்லுங்கடா. யாரா நீங்கெல்லாம்? என்ன விடுங்கடா. என்ன கேளுங்கடா. என்னங்க இது? நம்ம புள்ளைய யாரோ கடத்தி வச்சிருக்காங்க. ஐயோ, 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 ஏய், உங்களுக்கு என்னடா வேணும்? யாரா நீங்கெல்லாம்? டேய், ஒரு முக்கியமான கால் பேசணும். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க அவனை பாத்துக்கலாம். நான் பாத்துக்கிறேன். யார் இப்படி? எங்க கடத்தினவன் தான் கால் பண்றான்னு நினைக்கிறேன். ஆதி, கோவப்படாம நிதானமா பேசு. அவங்க டிமாண்ட் என்னன்னு கேளு. கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ணு. பேசு. என்ன ஆதிசங்கரி மேடம், எப்படி இருக்கீங்க? யாரா நீ? என்னை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல. நான் தான் உன் ஒரே மகனை கடத்தி வச்சிருக்கேன். ஏய், என் புள்ளைய மரியாதையா விட்டுரு. என்ன மேடம் நீங்க உங்க பையனை மரியாதையா விடுறதுக்கான இவ்வளவு கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்தேன்? ஆதிசங்கரினா மத்தவங்களை ஆட்டம் காண வைக்கிறதுல பலே கில்லாடின்னு கேள்விப்பட்டேன். முறையா இப்ப என்கிட்ட ஆட்டம் கண்டு அடங்கி போய் நிக்கிறீங்க போல.